இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சுரணி இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது 3 நல்லா பொரிஞ்ச உடனேயும் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் வந்து பூண்டு 8 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா வணங்கினோன்னே இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா வந்து அரைச்சி கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பாக தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறப்போ அரைச்சி கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா வணங்கிட்டே இருக்கட்டும். இது நல்லா வணங்குறதுக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு மசாலா அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூட வந்து சின்ன வெங்காயம் ஓகேங்களா, 20 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஆயிலில் வந்து ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கினோடனே இது வந்து கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்காக. நான் வந்து வீட்டிலே அரைச்ச மசாலா இருக்குது, அதில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இது கூட வந்து கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா பவுட்ரு, ஜீரக பவுட்ரு, அப்புறம் மிளகாத்தூள், சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா தக்காளிலாம் வணங்கிருக்கல அது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி அளவுக்கு வந்தோடனையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்து காரம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனே இது கூட வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நல்லா அது வந்து கொதிச்சு வரணும். புளி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ வந்து நம்ம என்ன பண்ண அப்படின்னா நான் வந்து டூனா ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து புளி கரைசல் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு, ஏன்னா மீன் போட்டுன்னு 5 மினிட்ஸில் வந்து மீன் வெந்துடும் நம்ம இறக்கிறோம். அது ராஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து மீனை வந்து சேர்த்துருக்கேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும். கடைசியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கார்னிஷிங் கொத்தமல்லி இலை தூவி வந்து இறக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.